ஹாய் ஹலோ வெல்கம் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாபா உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் நம்பர் 1 நம்பர் 2 2 பைல் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் உங்களுடைய லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான். வீடியோ பார்க்குறவங்க கீழே கமெண்ட்டில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்பர் 1 நம்பர் 2 கண்ணை மூடி இன்ட்யூட்டிவாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பாபா சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள், இப்போ ஏதாவது ரீசெண்டாக ரொம்ப ஒரு பிரச்சனைகளில் மனம் உடைஞ்சு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது இப்போது பிரிவுகள் ஏதாவது சமீபத்திய பிரிவுகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் இவங்க இப்படி பண்ணுவாங்களா எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு பர்சன் கிட்டேருந்து வந்த துரோகம் ஏதாவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. மனசுடைஞ்சு எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பாபா சொல்லக்கூடிய லெசன்ஸ், நான் எப்போயும் உன் கூட இருக்கேன், நீ தனியாக இல்லை, உன்னுடைய கார்மிக் லெசன்ஸை தான் நீ இப்போ கோ த்ரூ பண்ணிகிட்ருக்க. இந்த லெசன்ஸ் நான் கூட இருக்கேன், இதை சீக்கிரம் உன்னால் கடந்து வர முடியும். நீ உன்னுடைய அந்த கார்மிக் இது வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்த அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னு அந்த கர்மாவை எடுத்தாச்சு இந்த வழிகள் மூலியமாக அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாரு. அதே மாதிரி சொல்லுங்கள், சில பேர் எப்பயுமே உடம்பு சரியில்லாமல் டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு வேலை எடுத்த வேலையை முடிக்க முடியாமல் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சில பேருக்கு ஏதாவது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஏதாவது மூச்சு விட சிரமமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ் நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பிராண பயிற்சி பண்ணுங்க அப்படின்றதையும் இங்கே மெசேஜஸாக பார்க்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யாருக்காவது வாங்கி தர முடியும்னா வாங்கி கொடுங்க. இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு நாய்களுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போடுறதோ, இல்லை பசுமாட்டுக்கு வாழைப்பழம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க அப்படிங்கிறத இங்கே நான் மெசேஜஸாக பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ். ஓகே, மேபி நம்பர் 1 பார்த்தவங்க திருப்பி நம்பர் 2க்கு கூட என்னன்னு வரலாம். உங்களுக்கு 3 விதமான மெசேஜஸ் இங்கே பார்க்குறேங்க. முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சு போன பிரச்சனைகளை நினச்சி அதையே மண்டையில் போட்டு உலட்டி கஷ்டப்பட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு சுற்றி இருக்கிறவங்க மேலே கோவத்தை காட்டி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்ருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு நடந்த தீய நிகழ்வுகள், கசப்பான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே கட் பண்ணுங்கள். மைண்டில் இருந்த கட் பண்ணுறேன், நான் இதை கிளியர் பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எதை மறக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்களோ அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு வரும்போது நான் இந்த தாட்டை நான் கட் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் கிளியர் பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்லி அந்த நிகழ்வுகளை தடுங்க. அதை கட் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சில பேர் சில பேருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மறந்துட்டீங்க. சில பேருக்கு குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேர்த்தி கடன் வேண்டிட்டு இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதையும் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுத்த வாக்கு யாருக்கு கொடுத்தீங்க, அதை பண்ணாமல் இருக்கீங்க, அதை நிறைவேற்ற சொல்லி மெசேஜஸாக இங்கே வருது. அதே மாதிரி சில பேர் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுறீங்க. இது நீங்கள் கெட்டவங்க அப்படி அர்த்தம் கிடையாது. அவங்கெல்லாம் அவங்க இதே தான் இது பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் நல்லாயிருக்கு, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு டவுன் கிரேட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பாபா சொல்லக்கூடிய மெசேஜ், அவங்க வந்த வாழ்க்கை இந்த பிறவி எடுத்தது வேற ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்காக, நீங்கள் பிறவி எடுத்திருக்கிறது வேற ஒரு கர்மாக்காக. ஸோ நீங்கள் தனியாக ஒரு பர்சன், இண்டிவிஜுவல் பர்சன், உங்களுக்கு நிறைய தனித்துவம் இருக்குது. ஸோ மற்றவங்களோட இதை பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களை சங்கடப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பாத் மேபி ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நீங்கள் போகிறதா இருக்கலாம். போன பிறவிகளில் ஸ்பிரிச்சுவலாக இருந்துட்டு அதை முழுமையாகப்படுத்த முடியாமல் கட் பண்ணி போயிருக்கலாம். ஸோ இந்த பிறப்பில் அதுக்கான காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பற்றெல்லாம் நீங்கி போகிற மாதிரியான சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். அதே மாதிரி எனக்கு அவங்க இருக்குது, கம்பேர் பண்ணாதீங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். நீங்கள் தனி, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி தான் உங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதை பார்க்க சொல்கிறாங்க. ஹோப் யாருக்கு வீடியோ எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.